உயிர்களை பற்றி அம்பாள் அற்புதமாக சொல்லுவாள். மனிதர்களாய் பிறந்தவர்கள் அனைவரும் ஒருவரே. என்னை தரிசனம் செய்வதற்கு எதற்கு மதங்களும் இனங்களும் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது உயிராய் படைப்பது எல்லாமே நான், இந்த உயிர்களை ரட்சிப்பது நான், உயிர்களை காப்பது நான். அப்படி இருக்கையில் நான் என்னை காணவா என்று சொன்ன அருளில் அங்கு ஏது மதங்களும் இனங்களும் என்று உயிரை பற்றி அவ்வளோ அற்புதமாக சொல்லுவார்கள். பிறக்கப்பட்ட உயிர்கள் அனைவருமே என் அருளை பெற வேண்டும், என் அருளினால் வளரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்வம் ஒரு மனிதனை நிர்ணயித்து உயர்வும் தாழ்வையும் போற்ற இந்த உலகத்தில் மனிதன் என்கின்ற நேர்மையான தர்மத்தை யார் செய்கின்றார்களோ அவர்கள் இந்த மண்ணில் என்னை, என் புகழை பாடுவதற்கு பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்வார். அதாவது அன்னதானம் என்பது ஒரு நிலையை கடந்தவர்களால் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தர்மம் என்பதை தான் யாரென்று உணர்ந்து சுயநலமற்ற ஒரு மனிதன் மட்டுமே, ஒரு உள்ளம் மட்டுமே இந்த தர்மத்தை செய்ய முடியும். தர்மம் செய்தவர்கள் ஒருபோதும் சாய்வதில்லை. என்னை முழுமையாக நம்பி என் அருளை பெறுவது மற்றும் என் அருளை பெற்று தர்மம் நான் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஆணை யாருக்கு அருள் பாலிக்கின்றனோ அவர்கள் இங்கு தர்மம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்வார்கள். இந்த அம்மாவனுடைய முழுமையான சக்தி எல்லா பிள்ளைகளையும் ஒன்றிணைச்சு அவளுடைய நாமத்தை பாடச் செய்வது அப்படின்னு சொல்லுவார்.